வணக்கம். வாழ்வியல் ஆசிரியர் ராஜேந்திரன் பேசுகிறேன். இந்த பதிவில் நாம் தொழில் நலம் என்ற விஷயத்தை பற்றி பேசுவோம். அது என்ன தொழில் நலம்? ஒரு தனி மனிதன் உலகோடு இணையும் புள்ளி தொழில். தொழில் மூலமாகவே நாம் உலகோடு இணைந்திருக்கிறோம். எல்லோருக்கும் பெற்றோர் ஒரு பெயர் இடுவார்கள். அந்த பெயர் நிறைய பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்கவே இல்லை. இது என்ன பேர், இந்த பேரை வச்சுட்டாங்க. ஆனால் இந்த பெயரை விட உனக்கு நீயே வைத்து கொள்ளக்கூடிய ஒரு பெயர் இருக்கிறது. அந்த பெயர் தொழிலின் மூலமே அமைகிறது. அந்த பெயர் தான் உன்னோடு பயணிக்கப் போகிறது. உனது பெயரின் அடைமொழியாக அந்த பெயர் பெரும்பாலான நேரங்களில் இருக்கும். அது என்ன? பெயரில் நமக்கு ஒரு 10ஆம் வகுப்பு அறைக்குள் சென்று பார்த்தால் நிறைய பேர் இருப்பார்கள். அவர்களுக்குள் பெரிய வித்தியாசங்கள் நீங்கள் எதையும் பார்க்க முடியாது. ஒரு பையன் செய்யக்கூடிய, ஒரு பெண் செய்யக்கூடிய வேலையை மற்றவர்களால் எளிதில் செய்ய முடியும். இவளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை கொடுத்து அவளுக்கு கொடுத்தாலோ, அவனுக்கு கொடுக்குற வேலையை எடுத்து இவனுக்கு கொடுத்தாலோ அவர்களால் செய்ய முடியும். ஆனால் அதே மாணவர்களையோ மாணவிகளையோ நீங்கள் ஒரு 25 வருடம் கழித்து பார்த்தால் நிச்சயமாக எவ்வளவு வேறுபாடுகள் வந்திருக்கும் என்பது நான் சொல்லி தெரிய வேண்டியது. இந்த வேறுபாடுகள் எல்லாம் எங்கிருந்து வந்தது? தொழிலின் மூலமே வருகிறது. நாம் பள்ளியில் படிக்கும் காலங்களில் நம்மிடம் மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, என்னவாக போகிற? வாழ்க்கையில் படித்து முடிச்சுட்டு என்னவாக போகிற? இந்த கேள்விக்கு நாம் சாதாரணமாக பார்க்கும்போது மிக எளிய ஏதோ பதிலையோ அல்லது எந்த பதிலை சொன்னால் பிரச்சனை வராதோ அந்த பதிலையோ நாம் சொல்லி கடந்து செல்லவே விரும்புகிறோம். ஆனால் சமுதாயமும் உலகமும் நம்மை நோக்கி வைக்கும் முதல் கேள்வி, நீ என்னவாக போகிறாய் என்பது. இந்த கேள்விக்கான பதிலில்தான் உனது வாழ்க்கை முழுவதும் அடங்கியிருக்கிறது. 15 வயது முதல் 30 வயதுக்குள் நீ உனது தொழிலை, எந்த தொழில் என்றாலும் எந்த அடைமொழி உனக்கு வைக்கக்கூடிய பெயரை சரியாக நீ தேர்வு செய்யும் பொழுது உனது வாழ்க்கை நல்ல வகையில் செல்கிறது. இந்த தொழில் நலமா என்பதில் 2 வகைப்படும். ஒன்று, நீ செய்யக்கூடிய தொழில் உனக்கு நலமாக இருக்கிறதா? அந்த தொழில் தற்சமயம் உலகில் எந்த வகையில் சென்று கொண்டிருக்கிறது? இதை தேர்வு செய்வதற்கு, தொழிலை தேர்வு செய்வது நீ உனது ஆடையை தேர்வு செய்வது போல சரியாக தேர்வு செய்ய வேண்டும். அந்த ஆடையானது உனக்கு பொருந்தி இருக்க வேண்டும். அதே போல அந்த ஆடையானது உலகத்தின் அங்கீகாரத்தை உனக்கு பெற்றுத்தர வேண்டும். நன்றி.